ஏய் ஏய் நில்லு. எனக்கு பயமா இருக்கு சீனு. நான் இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுறேன்? இல்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா உன்னோடவன் யாரு பார்த்தாலும் அங்கெல்லாம் தொடாத சீனு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதுதானே? அப்ப பண்றது வேற, இப்ப பண்றது வேற. கல்யாணம் ஆகட்டுமே. என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், இப்ப பண்ணா ஓடி போயிருவன் பயமா? ஆ? நான் அப்படி சொல்லல சீனு. ஏன் இன்னும் அப்படி இல்ல. நீ எப்படி நினைச்சாலும் அதுதான் உண்மை. இங்க பாரு சீனு, ஊர்லாம் நம்மளை பத்தி தான் பேசணும், சரியா? அப்படின்னா நீ பிரசிடென்ட்ட போட்டு தள்ளிடு. நம்ம ஊர் என்ன, எல்லா ஊர்லயும் உன்னை பத்தி தான் பேசுவாங்க. டேய் டேய் டேய், இந்த ஊர் மொத்தம் நம்மள பொறுக்கி பயலாதான்டா பாக்குறாங்க. பின்ன சீட்டு விளையாடிட்டு இருந்தா சீமானியா பாப்பானுங்க? லூசு பையல. என்னத்த சொல்றது, வந்த வேலை ஒண்ணும் முடியலன்னு வீட்டுல ஒரே சண்டை. வந்த வேலையை செய்யணும்னா முதல்ல வேலை வேணும். வேலை தரத்துக்கு ஆள் இருக்கணும், வேலைக்கு தகுந்த மாதிரி பணமும் இருக்கணும். சொல்லுவடா சொல்லுவ. அப்பா காசு தராரு, அம்மா சாப்பாடு போடுறாங்க. வேர்வனா என்னன்னு தெரியாமையே வளர்ந்துட்ட. கொஞ்சம் ஒத்து பார்த்தா உன் மடியில விடுறதுக்கு நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காளுங்க. அதனால இப்படிலாம் பேசுவ. அங்க பாரு, கல்யாணி வரா. ஆமாடா, எப்பவும் எங்க கூட தான் சுத்துற, அதை எப்படி நான் மறக்கினேன்? என்னடா இது, எதுவும் விழாம போறா? அவளே விழுந்துட்டாளடா. ஆட்டம் முடிஞ்சது. ஏன் ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. அப்ப என் பணம் என்ன திரும்பி பக்கமா போறா? பணத்துல என்னடா இருக்கு, இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம். இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம்ல, தத்துவம் எதுக்கு பேசிட்டு இருக்க? கல்யாணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆண்கள்லாம் வேணும்னே பெண்கள் அழ வைப்பாங்களாம். ஏன் தெரியுமா? நீங்க அழுதா உங்க அழகு இன்னும் 2 மடங்கு அதிகமாகுமா? அத பார்க்கலான்னு தான். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இந்த 3 நாளா ராத்திரி தூக்க வரல தெரியுமா? கண்ணை பாரு எவ்வளவு செவந்து போயிருக்குன்னு. அப்படி இப்படின்னு வந்தாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பொம்பளை பிள்ளை இல்லையா, பயம் இருக்கதான் செய்யும். சரி, இனி எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டேன். வேதனைப்படுற மாதிரி பேசவே மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தனே. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொன்னல சீனு. என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், நான் என்ன கல்யாணம் படிக்காம ஓடி போக போறேனா? ஹலோ மேடம், வர வெள்ளிக்கிழமை என்னுடைய பிறந்த நாள். எனக்கு நிறைய பேரு கிஃப்ட் அனுப்புவாங்க. ஆனா எனக்கு நீ என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறியோ? உன் சொந்தக்காரங்க வசதியானவங்க, அவங்க கொடுக்கற பொருள் எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கும். என்னால என்ன கொடுக்க முடியும்? அன்போட எதை தந்தாலும் நான் வாங்கிப்பேன். எதுக்கு ஒன்னு அடிச்சேன்னு தெரியுமா?
அருகதை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க கூட எல்லாம் தெரிஞ்சே நீ சுத்திக்கிட்டு இருக்க. அடக்கிக்க முடியலன்னா சொல்லு, நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது வரைக்கும் நீ பண்ண லீலையெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேசாம நீ வீட்டுல கடை. ஏய் நில்லு நில்லு, சீனுவ பாத்தியா? இல்ல கல்யாணி, அவனை பார்க்கல. பார்த்தேன்னு சொன்னா அவங்க அம்மா கொன்னே போட்டுருவாளே. அவனை பார்த்தா சொல்றேன் கல்யாணி. வரட்டுமா? இந்த சீன் என்னம்மா பண்றான்? சீனு யாருப்பா? சொல்ற மாமா, நீ வெளியே மறைச்சு வைக்கிற எல்லாமே உன்னோட வார்த்தையை காட்டி கொடுத்துடுதுமா. நான் உன்னை பெத்தவன் இல்லையாமா? ஆசைக்கும் அந்தஸ்துக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு இருக்குமா. நம்ம வாழ்க்கை வறுமை கோட்டுக்கு கீழ்தாம்மா. அவன் ஒரு பொண்ணு பின்னால சுத்துறான்னு எங்களுக்கு தெரியாதுமா. உங்க கூட எல்லாம் சுத்துறான்னு தெரிஞ்சப்பவே அவனை கண்டிச்சிருக்கணும்டா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு குட்டிச்சோறு மேல உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதான் உங்க வேலையாடா? உங்களுக்கெல்லாம் சோறு போடுறதே தண்டம்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலடா. கஷ்டப்பட்டு ₹1 சம்பாதிக்க தெரியலனாலும் விவகாரமான வேலை பண்றதுக்கு மட்டும் நல்லா தெரியுது. சீனி இனி வெளியில வரமாட்டானாமா? செருப்பால் அடிப்பேன். இன்னொரு முறை நீங்க அவன் கூட சுத்துறத நான் பார்த்தேன். போங்கடா இங்கிருந்து. அப்பா, சக்கரை தேந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானே போயிட்டு வாங்கிட்டு வரேம்மா. பக்கத்துல தானேப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ படிக்கிறேன்னு ஆசைப்பட்டதும் பக்கத்து ஊர் தானே, போயிட்டு வான்னு அனுப்புனேன். ஐயா, உங்களை அம்மா வர சொன்னாங்க. போலாம். ஏய், அங்க பாருடா கல்யாணிய. சீனுவ பாத்தீங்களா? அவன் தப்பு எதுவும் இல்ல கல்யாணி. அவனை வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. விஷயம் அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அதான் வெளியே விடல. நாங்க கூட அவனை பார்க்க கூடாதான், வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாங்க. சீனு கூட நீங்க பேசலையா? அதான் குறை. சிங்க மாதிரி அவங்க அம்மா இருக்கும்போது எங்க இருந்து பேசுறது? வர வழியில அவன் இந்த லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்தான். என்னடா புரிஞ்சுது அவளுக்கு? அதுக்கு பேரு தான் காதல். வெறும் பேப்பரை கொடுத்தாலும் அதுல அர்த்தம் இருக்கும்டா. அது நம்ம 2 பேருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியும். போ.
என்ன காணோம்? இவனுக்கு லெட்டர் கொடுத்தானுங்களா? கல்யாணி, கல்யாணி, தனியா தானே வந்த? உன்னை யாரும் பார்க்கல? இப்ப எதுக்கு அழுகிற? அழாத. நாலு நாள் அவனை பார்க்க முடியாததுனால நான் பயந்து போயிட்டு செய்யணும். கவலையை மறைச்சிட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ரகசியமா சந்திச்சது இந்த கஷ்டங்களை சொல்றதுக்காகவா? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். சரி வா. ஆமா, என்னது? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? இரு, சாப்பிட்டு பாப்பல்ல. என்ன நீயே பண்ணியா? நல்லா இருக்கா? இதை சாப்பிட்டு பாரு. உன் கையால செஞ்சிருக்கல, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதை கூட சாப்பிடு. நீங்க வந்தா போதாதா? எதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம்? உன்னை எதிரில் உட்கார வச்சுட்டு இதோட ருசியை பத்தி கேட்டேன்னா நான் கண்டிப்பா போய் தான் சொல்லுவேன். ஏன் நல்லா இல்லையா? இதெல்லாம் எனக்கு வேணாம். நீ தான் எனக்கு வேணும். உன்னோட வாழ்க்கையில நான் சேர்ந்துட்டானா எனக்கு அது போதும் கல்யாணி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்தநாள் பரிசு கேட்டல, எடுத்துக்கோ. கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் சீனு? கல்யாணம் பண்ணோம்னா நாம முதல்ல ஓடி போனோம். எதுக்காக ஓடி போனோம்? யோசிச்சு பாரு, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரா? எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. கௌரவத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்றது சீனு? சொன்னல, ஒண்ணு ஓடி போலாம், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோம். சொன்னல, ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம், இல்லைன்னா ரெண்டு பேரும் செத்துருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துப்பாரு? ஒத்துக்க மாட்டாரு. எங்க அம்மாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? ஓடி போயிடலாம், இல்லைன்னா ரெண்டு பேரும் செத்துடலாம். வெளியில போனேம்மா? ஆமாப்பா, கௌசலோட வீட்டுக்கு. என்னோட தூக்கத்துல உங்க அம்மா கனவுல வந்தாம்மா.